ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஸ்டடி. நான் உங்கள் ரம்யா. இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஸ்ட்ரக்சரில் ட்ரீயோட இந்த கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு தான் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஈஸியான கொஷின். இதில் என்ன பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே சிம்பிள் ரெண்டு கண்டிஷன். ஒன்று, ட்ரீனா என்ன இருக்கக்கூடாது? நோ சைக்கிள் இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்னது இருக்கக்கூடாது? இருக்கணும் கனெக்டட். இப்போ சைக்கிள் இருந்ததுன்னா ட்ரீயா இருக்காது. அப்போ நோ சைக்கிள். கண்டிப்பா என்ன இருக்கணும்? கனெக்டட்ல இருக்கணும். இப்ப இதை வச்சு செக் பண்ணலாம். இப்ப இதை வச்சு நம்ம செக் பண்ணும்போது சைக்கிளும் இருக்கக்கூடாது, சைக்கிள் வரக்கூடாது. சரி, இப்ப இதை வச்சு இதுல இருக்க ஆப்ஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல சைக்கிள் எதுல கிரியேட்டட் ஆகுது அப்படின்றத முதல்ல செக் பண்ணிப்போம். அப்பதான் நமக்கு ஓரளவு இது ஃபினிஷிங் பண்ண ஈஸியா இருக்கு. இப்ப பாருங்க, நான் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஆரம்பிச்ச இடத்துக்கே நான் போய் முடிக்கிறேன். அப்போ இட்ஸ் கிரியேட் அ சைக்கிள். அப்போ கிரியேட் அ சைக்கிள் வந்ததுன்னா அது என்ன கிடையாது? இட்ஸ் நாட் அ ட்ரீ. அப்போ ஆப்ஷன் சி இஸ் ரிமூவ்டா? அப்போ ஒன்லி ஒன் ஆப்ஷன் மட்டும் தான் ரிமூவ்டு. சரி, இப்ப வேற ஏதாச்சும் சைக்கிள் கிரியேட்டட் ஆகுதா அப்படின்னு பாருங்க. இங்க இல்ல. சரி, கனெக்டடா டிஸ்கனெக்டடா அப்படின்னு செக் பண்றோம். கனெக்டட் அண்ட் டிஸ்கனெக்டட் போது இப்போ இதுல இப்போ இந்த ஆர்ஜின்ல நான் டச் பண்ணும்போது இங்க பாருங்க, இப்போ நான் சில டச் பண்ணும்போது சி டு ஏ, ஏ டு பி, பி டு டி, டி டு இ, இ டு எஃப். இதுல எங்கன்னா சைக்கிள் கிரியேட்டட் ஆயிருக்கா? நோ சைக்கிள். அதே மாதிரி டிஸ்கனெக்டட் இருக்கா? இல்ல. அப்போ திஸ் இஸ் ரைட். அதே மாதிரி இங்க செக் பண்ணுங்க. இட்ஸ் கிரியேட்டட் சைக்கிள் எனிதிங் பாருங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஆரம்பிச்ச இடம் சி. சில ஆரம்பிச்சு நான் எங்க எடுத்துட்டு போய் பண்ணிட்டு பில முடிகிறேன். அப்ப இங்க ஒண்ணு. இப்ப பாருங்க, இங்க எல்லாமே எட்ஜஸ் தனித்தனியா தான் இருக்கு. அதே மாதிரி என்ன இருக்கு? நோ சைக்கிள், டிஸ்கனெக்டட். டிஸ்கனெக்டட் அப்படின்றது என்னன்னா, இப்ப இங்க பாருங்க, இப்போ திஸ் இஸ் பி ஆல்சோ இஸ் செலக்டட். அப்போ ஏவும் இருக்கணும், பியும் இருக்கணும். ஏ பி அப்படின்னும் போதே ஓரளவுக்கு நமக்கு ஐடியா வந்துருச்சு. இப்போ இதுல செக் பண்ணி பார்ப்போம், டி வருதா அப்படின்றது செக் பண்ணி பார்ப்போம். டில வரும்போது பாருங்களேன், நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன், இங்க இருந்து இங்க போகுது. அப்போ இதோட டயக்ராம் பாருங்க, இப்படி இருக்கா? இது ஒண்ணு. இது இன்னொன்னு பிரிக்கணும்னா பாருங்க, ஏ டு எஃப் is a disconnected. அப்போ graph is a connected. ஓகேங்களா? C, B, D. ஓகே. ஆனா இங்க பாருங்க, this is a disconnected. இதுதான் disconnected சொல்றோம். ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேர்ல செக் பண்ணி பாருங்க. நான் இப்ப C எடுக்கிறேன். C எடுத்து எழுதுறேன். C ல இருந்து A, B, T and F. இப்ப இவங்களுக்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கா? அதுக்கப்புறம் F ல இருந்து E. This like a tree. ஓகேங்களா? பட் this is not a tree. இது என்னது? டிஸ்கனெக்டட். டிஸ்கனெக்டட்னா என்ன கிடையாது? D is not rejected. அப்ப ஆன்சர் இஸ் A, B. ஓகேங்களா? இப்ப நீங்க இவங்கள செக் பண்றது இல்லாம B யையும் செக் பண்ணி பாருங்க. B லயும் நம்ம எதனா ஒண்ணு செக் பண்ணலாம். நான் E எடுத்துக்கிறேன். E க்கு B, B க்கு F, F க்கு D. இப்ப இங்க பாருங்க, டிஸ்கனெக்ட் ஆயிருக்கான்ற மாதிரி செக் பண்ணுங்க. அடுத்தது எஃப்ல இருந்து, அது மட்டும் இல்ல, எஃப்ல இருந்து ஏ, ஏல இருந்து சி. ஜஸ்ட் லைக் ட்ரீ கனெக்டட்ல வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ இவங்க டி மட்டும் தான் டிஸ்கனெக்டட், சி இஸ் சைக்கிள். தேங்க்யூ.